ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். நேற்று பேசினது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லி கொடுத்துருந்தேன், பாஸ்கல்ஸ் லா சொல்லி கொடுத்துருந்தேன், அதோட அப்ளிகேஷன் ஹைட்ராலிக் லிஃப்ட் எல்லாம் பேசியிருந்தோம். அடுத்தது இந்த யூடியூப் ப்ராப்ளம், இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் எங்க வருதுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தான் வருது. இந்த டாபிக்கோட பேர் என்னங்க சார்? ஈக்லிபிரியம் பொசிஷன். ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆஃப் different liquids. Equilibrium position of different liquids in U-tube. ரைட்டா? in U-tube. நாங்க சொல்லும் பொழுது இது யூடியூப் ப்ராப்ளம்னே சொல்லி கொடுத்துருவோம். யூடியூப் ப்ராப்ளம்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வரும். ஒன்றும் இல்லை, தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாது. கரெக்டா? தண்ணியும் எண்ணெயும் ஒட்டாது. ரைட். ஆமா சார், ஒட்டாது, எங்களுக்கு தெரியும். அது இந்த மாதிரி ஒரு யூடியூப் மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்களேன், யூ மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்களேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, எப்ப பார்த்தாலும் கேட்டுனே இருப்பாங்க. இந்த சம் முடிச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்லித்தரேன், அதை பேரலா கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க அப்புறமா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னா தப்பு பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி யூடியூப்ல நான் 2 லிக்விட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிக்விடு நான் பிளாக்லேயே போட்டுக்கிறேன். இது ஒரு லிக்விட், இது ஒரு லிக்விட். இன்னொரு லிக்விட், இது வாட்டர்னு வச்சுக்கலாமா? வாட்டர்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஆயில், கேஸ்டர் ஆயிலோ இல்லைன்னா கெரசினோ இல்லை பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று, இன்னொரு லிக்விட் ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட். அந்த பிங்க்ல இருக்கிறது இன்னொரு லிக்விட். 2 லிக்விடையும் ஒரே யூடியூப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ரெண்டும் வேற வேற டென்சிட்டின்றதுனால ஒண்ணுமே என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது, ஒண்ணு கலக்காது. ஆமா சார். ஃபர்ஸ்ட் லிக்விடோட ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் H1 எடுத்துக்கணும். H1. ரைட்டா? அதே மாதிரி லெஃப்ட்ல பாருங்க, இது லெஃப்ட், இது ரைட்னு வச்சுக்கலாமா? லெஃப்ட்ல ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் லிக்விடும் செகண்ட் லிக்விடும் கரெக்டா அந்த மீட் பண்ற அந்த இடம், அதுக்கு நேரா ரைட் சைட்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ப்ரெஷர் ஈக்குவல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த ஹைட்டை H2ன்னு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஈக்குவல், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ரோஜின்னு நேத்து தான் கத்து கொடுத்தேன். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ரோஜி. ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஹைட்டு. அப்ப கீழே இருந்து ஈக்குவல் ஹைட்ல ப்ரெஷர் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இங்க ப்ரெஷர் P1, இங்க ப்ரெஷர் P2ன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிக்விடோட டென்சிட்டி ρ1, செகண்ட் லிக்விடோட டென்சிட்டி ρ2. இதுல என்ன கேக்குறாங்க? கொஸ்டினை படிங்க. ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆஃப் டிஃபரெண்ட் லிக்விட்ஸ் இன் யூ டியூப். இந்த கொஸ்டின் நீங்க எப்பவுமே எப்படி ஆரம்பிக்கணும்னா P1 ஈக்குவல் டு P2. P1க்கு பதிலா ஹெச்ரோஜி, P2க்கு பதிலா ஹெச்ரோஜி. சார் 1 H1 ρ1, 2 H2 ρ2. ஜி எல்லா ஊர்லயும் ஜி தான். அப்ப எப்பெல்லாம் யூடியூப் கொஸ்டின் வருதோ அப்பெல்லாம் H1 ρ1 ஈக்குவல் டு H2 ρ2 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். திரும்பவும் சொல்றேன், நீங்க எந்த யூடியூப் கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு தோண வேண்டியது H1 ρ1 ஈக்குவல் டு H2 ρ2 தான். இங்க இருந்து என்னங்க சார் கேட்பாங்க? எப்ப பார்த்தாலும் டென்சிட்டி ஆஃப் செகண்ட் லிக்விட் தான் கேட்பாங்க. டென்சிட்டி ஆஃப் செகண்ட் லிக்விட் கேட்டாங்கன்னா H1 ρ1 by H2ன்னு புரிஞ்சுக்கணும். H1 ρ1 by H2, H1 ρ1 by H2. கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. சரி, இந்த சம் நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு சம் ஒன்று மட்டும் போட்டு காமிங்க. பட் இப்போ சமீபத்தில் 2021ல கேட்ட ஒரு சம், நீட் ஃபிசிக்ஸ், ரொம்ப சூப்பரா சால்வ் பண்ணியிருப்பாங்க. H1 ρ1 ஈக்குவல் டு H2 ρ2, அதுல ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. எல்லாருமே குரூப் பாரு. ஒரே நிமிஷம், இந்த சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஹைட்ரோ டைனமிக்ஸ் நம்ம போயிடலாம். 2017 ஓகே. நான் ஒரு பேஜே அப்படியே கொடுக்குறேன், அந்த பேஜ் அப்படியே பார்த்துக்கோ. ஏன்னா கொஷின் மேலே இங்கே இருக்கு. கொஷின் நம்பர் 15. எல்லாரும் குரூப் பார்த்துக்கோ. அந்த சம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீட் 2017ல கேட்டிருப்பாங்க. 2021ல கேட்ட சம்ம அடுத்தது சொல்லித்தரேன். முதல்ல இதான் முன்னாடி வந்துச்சு. இதுல உங்களோட பேப்பர்ல சம் நம்பர் 15. ஒரு யூடியூப் கொஷின், டயக்ராம் டிராப் பண்றேன், டயக்ராம் பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை பண்ணிருக்கணும். சார் நீங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பத்தி பேசவே இல்லை,
இது ஒரு பி நாட் இருக்கு, இது ஒரு பி நாட் இருக்கு. ஆமா, அப்படின்னா இங்க பி நாட் பிளஸ் H1 ரோஜி, இங்கேயும் பி நாட் பிளஸ் H2 ரோஜி. எப்படி பி நாட் போயிடும்ன்றதுக்காக நான் அதை பத்தி வந்துட்டு சொல்லவே இல்லை. எப்பவுமே யூடியூப் கொஸ்டின்னா H1 ரோ ஈக்குவல் டு H2 ரோ 2. பி நாட் யார் பாருங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு நேத்து தான் கற்றுக் கொடுத்தேன். இதோட வேல்யூ 1.013 இன்ட்டு 10⁵ பாஸ்கல். 10⁵ பாஸ்கல் தான் உனக்கு நல்லா தெரியும் 1 பார். நீ நினைக்கிற பார் இல்ல, 10⁵ பாஸ்கல் 1 பார் 1 டார். அதுவுமே ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் என்னது, ப்ரெஷர். கத்துக்கலாமா? ரைட். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. சம் தான் ஏதோ இன்னும் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த சம்மு கொஞ்ச நேரத்துல நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த யூ போறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட்டா? ஒரு யூடியூப், இந்த இடம் ஏ, ஏல இருந்து பி வரைக்கும் ஆயில், ஏதோ ஒரு ஆயில்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு ஆயில். அதுக்கப்புறமா இங்க ஒரு லெவல் எடுத்துக்கிறேன். இந்த லெவல் தான் வந்து ஈன்னு எடுத்துக்கலாமா? இந்த லெவல் ஈன்னு எடுத்துக்கிறேன், ஈன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க இருந்து 10 சென்டிமீட்டர் பிலோல இருக்கு. அதாவது ஏக்கு நேரம் ஒரு கோடு போட்டா என்ன வரும், எஃப்னு எடுத்துக்கிட்டா ஈல இருந்து எஃப் வரைக்கும் எம்டியா இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லை. 2 லெவல் ஆஃப் லிக்விட் சேமா இருக்கும்னு அவசியம் இல்லப்ப, எங்க வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த லிக்விட் ஏல ஏ வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. அடுத்த லிக்விட் எங்க இருக்கு, இ வரைக்கும் தான் இருக்கு. பொறுமையா பாத்துக்கிட்டே வா, ஒரே நிமிஷம். ஸோ அடுத்த லிக்விட் பாத்தீங்கன்னா வாட்டர். ஈல இருந்து தான் வாட்டர் இருக்கு. இந்த பிங்க் டாட் வந்து வாட்டர். நல்லா கத்துக்கோங்க, நாளைக்கு முடிஞ்ச யாருக்கா சொல்லி கொடுத்துருங்க. ரைட். ஸோ இந்த இடம் வந்து வாட்டர். அதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈல இருந்து டி ஒரு மார்க் பண்றாங்க. இந்த இடம் 65 மில்லிமீட்டர். டில இருந்து இந்த இடம் சி, இது ஒரு 65 மில்லிமீட்டர். நான் ஏற்கனவே உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்ப யூடியூப் சம் வந்தாலும் நீங்க ஒரு லிக்விடும் ரெண்டாவது லிக்விடும் டிசால்வ் பண்ற அதாவது மீட் பண்ற அந்த இடத்துக்கு நேரா இன்னொரு கோடு போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல ப்ரெஷரும் ஈக்குவல். அப்ப நம்ம கொஸ்டின் படி ப்ரெஷர் ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் சி. கரெக்ட் தானே? ப்ரெஷர் பி, பி நாட் பிளஸ் ஹெச் ரோஜி, பி நாட் பிளஸ் ஹெச் ரோஜி. இங்க ஹைட் ஆஃப் த ஆயில் அதை அவங்க கொடுக்கவே இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பி நாட் போயிடுச்சு. ஹைட் ஆஃப் த ஆயில், டென்சிட்டி ஆஃப் ஆயில் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நான் தான் சொன்னல உங்ககிட்ட, இந்த சம் வந்தாலே H1 ரோ 1 ஈக்குவல் டு H2 ரோ 2 தான். அங்க ஆயிலா இருந்தா ஆயில், வாட்டரா இருந்தா வாட்டர். ரைட்டா? பா உங்களுக்கான டாஸ்க், ஏல இருந்து பி எவ்வளவு ஹைட்னு யாரா டக்குன்னு கண்டுபிடிங்க. உன்னால சொல்ல முடியும்? 140 சார். ஏல இருந்து பி எவ்வளவு ஹைட்? 140 சார். ரைட் சைடு பார், தெரியும். 10 மில்லிமீட்டர். உன்னதான் கேக்குற, பதில் சொல்லு. 1 சார் 140. ஏல இருந்து பி எவ்வளவு ஹைட்? 140. ரைட் சைடு பாருங்க பா, ஏல இருந்து பி வரைக்கும் ரைட்ல என்ன இருக்குன்னு பாரு. எஃப் ல சார் இருந்து 140 சார். 140 சார். எஃப் ல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஒரு 65, ஒரு 65, ஒரு 10. சார் 140. 140 தானே? அப்ப H நாட் 140. ஏன் சார் 140 போட்டீங்க? ஏன்னா எனக்கு ஏல இருந்து பி வரைக்கும் வேணும். அப்ப அந்த ஏல இருந்து பி வரைக்கும் அவங்க கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணணும், ரைட் சைடு பாக்குறேன். ரைட் சைடுல 10 சென்டிமீட்டர் எம்டியா, 10 மில்லிமீட்டர் எம்டியா இருக்கு. 65 மில்லிமீட்டர் அடுத்தது ஒரு 65 மில்லிமீட்டர் டயக்ராம்லயே கொடுத்துருக்காங்க. அப்ப 140. டென்சிட்டி ஆஃப் ஆயில், கொஸ்டினை கவனிங்க. டென்சிட்டி ஆஃப் ஆயில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை ரீட் பண்ணுங்க பார். டென்சிட்டி ஆஃப் ஆயில், இந்த டென்சிட்டி ஆஃப் ஆயில் தான் கேட்குறாங்க, தெரியாது. இது மில்லிமீட்டர். ஹெச் ஆஃப் வாட்டர், வாட்டர் மட்டும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? வாட்டர் மட்டும் இந்த ஹைட் தான் நீங்க எடுத்துக்கணும். 130 ஏன்னா சார். பிரஷர் ஈக்குவல், அதுக்கு மேல இருக்கிற ஹைட் தான் எடுத்துக்கணும். ஆமா சார், 130 மில்லிமீட்டர். ஏன் நீங்க மீட்டரா மாத்தல? லெஃப்ட் ரைட்டும் கேன்சல் ஆயிடும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் உங்களுக்கு காலங்காலமா தெரியும், 10⁻3. 10⁻3. அப்ப மில்லிமீட்டர் 00. density of oil equal to 13 into 10⁻3/14. உன்னால புரிஞ்சுக்க முடியும். 14/14 1.
அப்போ 13/14 0.9 பக்கமா இருக்கும். 0.9 பக்கம் இன்ட்டு 10⁻³ அப்படின்னா 900 பக்கமா ஆன்சர் வரும். நான் கரெக்டாக சால்வ் பண்ணல, ரஃபாக சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் பார்த்தா ஏதோ 4 ஆப்ஷன், 425 ஒரு ஆப்ஷன், நீயே பார்த்துக்கோ. 800 ஒரு ஆப்ஷன், 928 ஒரு ஆப்ஷன், 650 ஒரு ஆப்ஷன். அப்போ 900 பக்கமா இருக்கிறது தான் ஆன்சர். எப்பெல்லாம் யூடியூப் கொஷின் வருதோ ρ1 h1 ஈக்குவல் டு ρ2 h2 தான் ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்லை, குழப்பிக்காத. இந்த சம் இருக்கிறதே ரொம்ப ஈஸி. ஒரு யூடியூப் கொஷின் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ மேலே சொல்லி கொடுத்து உனக்கு புரியலைன்னா இந்த இடம் உங்களுக்கு புரியும். இது ஒரு லிக்விட், அந்த லிக்விடும் இன்னொரு லிக்விடும் மீட் பண்ற இடம் தான் இந்த இடம் ஏ. இது இன்னொரு லிக்விட், டாட் வைக்கிறேன் பாருங்க. அடுத்த லிக்விட், அந்த அடுத்த லிக்விட் எங்க வேணாலும் இருக்கலாம், இது வரைக்கும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு இல்ல மேல இது வரைக்கும் கூட போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் லிக்விடும் செகண்ட், இது ஃபர்ஸ்ட் லிக்விட், இது செகண்ட் லிக்விட், அந்த மீட் பண்ற இடத்துக்கு நேரா நீங்க என்ன பண்ணணும், அடுத்த லைன் டிரா பண்ணணும். இந்த இடம் பின்னு வச்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது பிரஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பிரஷர் ஆஃப் பின்னு ஆரம்பிக்கணும். அப்ப இங்க ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர், இங்க ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் P0 பிளஸ் H⍴G, P0 பிளஸ் H⍴G. எப்படி பார்த்தாலும் H1 ρ1 ஈக்குவல் டு H2 ρ2 தான் வந்து யூடியூப் கொஸ்டின் வந்தாலே. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, டென்சிட்டி ஆஃப் ஆயில் கேட்டிருந்தாங்க. அப்ப ρ1 கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் உனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா ஹைட் 2 கேட்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுக்கலாம், H1 கொடுக்கலாம், H2 கொடுக்கலாம், ρ1 கொடுக்கலாம், ρ2 கேட்கலாம். இந்த 4 பேர் இருக்காங்க சீட்டு கட்டு மாதிரி. இந்த 4 பேர்ல 3 பேரை கொடுத்துட்டு ஒரு ஆள் கேட்கறதா கொஸ்டின். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். உனக்கு ஆனா ஃபார்முலா மாத்த தெரியணும். H1 ρ1 ஈக்குவல் டு H2 ρ2ன்னு பிரமாதமா கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ நைட் உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. இன்னொரு 2 சம் அனுப்பி விடுறேன், அதுல இருக்கிற சம்மையும் சால்வ் பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்லிட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எந்த பிசிக்ஸ் டீச்சர் எடுத்தாலும் அவங்களுக்கு முதல்ல தோன்ற சம்மே யூடியூப் கொஸ்டின் தான். நீ நம்பலன்னா வரப்போற மேஜர் எக்ஸாம்ல நீயே செக் பண்ணிக்கோ. ரைட்டா? இந்த சமயம் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? யாருக்கா எங்க திரும்ப சொல்லணுமா? என்கிட்ட சொல்லிடு. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து நம்ம போற இடம் தான் ஹைட்ரோ டைனமிக்ஸ். ஹைட்ரோ டைனமிக்ஸ் டாபிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஹைட்ரோ டைனமிக்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணாம சப்ஜெக்ட் கத்துக்கணுன்றதுக்காக படிங்க. ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு கிளாரிட்டி இருக்கணும்னா, இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஏதோ படித்தேன், ஃபார்முலா போட்டேன், எனக்கு தெரிஞ்சது, அது இல்லை. ஸோ ஃபிசிக்ஸ் ஏற்கனவே நிறைய பசங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, ஐஏஎஸ் ஐபி என்ன வேணாலும் ஆயிக்கோ. ஆனால் ஈவினிங் ஒரு 7 to 8 6 to 8 ஒரு 2 hours நீட் ஃபிசிக்ஸோ ஜேஇ ஃபிசிக்ஸோ இல்லை இன்னும் இதை விட அதிக லெவல் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் போர்ஷன் அது கற்றுக் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. காலையில் 8:30க்கு நீ போயிட்டு 5 o'clock வரைக்கும் 1.5 lakh நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா, ஸோ ஃபிசிக்ஸ் உனக்கு சாயந்தரம் 6 to 8 இந்த 2 மணி நேரத்துல அதே 1.5 lakh உங்களுக்கு கொடுத்துரும். நீ நம்பலன்னா நீ என்ன வேணாலும் நீ படிச்சு என்ன வேணாலும் நீ ஆயிக்கோ. ஆனா 11th 12th பிசிக்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, நீ டே ஃபுல்லா 8 மணி நேரம் செஞ்சு வாங்குற சம்பளத்தை 2 மணி நேரத்துல இந்த பிசிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ரைட்டா? இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ, ஒரு பேஷனாவே மாத்திக்கோ. உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு வேலை செய்வீங்கல்ல, மொபைல் பார்க்கறது, சாப்பிட்றது, வெளில போறது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையா பிசிக்ஸ் படிக்கிறத மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. அது காரணம், உன் வேலையில சப்போஸ் ஏதோ ஒரு சூழல்ல நீ வேலையில இல்லைன்னா இந்த 2 மணி நேரம் அதை உன்னை பெருசா காப்பாற்றும். ஏன் சார் அது ஸ்பெசிஃபிக்கா பிசிக்ஸ் மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற தேடல் அது அப்படிதான் இருக்கு. ரைட்டா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படிதான் இருக்கும், அது மாறவே மாறாது. பசங்களுக்கு யாரோட ஹெல்ப் பெருசா தேவைப்படுது. நான் பிசிக்ஸ் படிச்சிட்டதுனால ஒரு ஓவரா பேசுறாரு அப்படிலாம் நீ நினைக்காது. பாக்குற வரைக்கும் சொல்றேன் நான், உங்களுக்கு அந்த தேவை இருக்கு. அப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க காலேஜ் படிக்கும் பொழுதே அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த 4-5 வருஷத்துலேயே நீங்க பெர் மந்த்தே 1 lakh 1 lakh 1 lakh earn பண்ணிட்டே இருக்கலாம். சரி, நாங்கெல்லாம் வந்துட்டா உங்க நிலைமை என்ன ஆகுறதுன்னு நீ கேட்குற, அதை நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும். ஐன்ஸ்டீனே ஆப்போசிட்ல வந்தாலும் லேசாவது டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பசங்களை சிரிக்க வச்சு பேச ஏதோ ஒன்று பண்ணிடுவேன் நான், எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை. நான் உங்ககிட்ட சொல்றது, இது ஒரு பார்ட் டைம் ஒரு ஒர்க்கை வந்து இன்னிலேருந்து நீங்க அதை கத்துக்கோங்கன்ற. இப்போ நான் ஹைட்ரோ டைனமிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நல்லா கத்துக்கோ. ரைட்டா? ஸோ பேச்சை குறைச்சிட்டு வேலைக்கு போகுமா. ஹைட்ரோ டைனமிக்ஸ் சார் நேத்து ஃபுல்லா லிக்விட்
நின்றுட்டு இருக்கும் பொழுது படிச்சோம், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். பிசிக்ஸ்ல ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு பிரமாதமான வார்த்தை பாரு. பிரமாதமான வார்த்தைனா நிலையியல், ஸ்டேபிளா இருக்கிறது. நீங்களும் ரொம்ப நேரம் அப்படிதான் இருக்கணும். டைனமிக்ஸ் அப்படின்னா ஓடுறது, மூவ் ஆகிறது. ஓ, அப்ப லிக்விட் நின்றுட்டு இருக்கும்போது படிச்சா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், லிக்விட் மூவ் ஆகக்கூடிய லிக்விட படிச்சா ஹைட்ரோ டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்னா கைனடிக்ஸ், டைனமிக்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸ்டாட்டிக்ஸ்னா ஸ்டேபிள், டைனமிக்ஸ்னா மூவ் ஆகுது. இதுல என்ன லாசர் படிக்க போறோம்? நான் ஒரு கதை சொல்லிட்டேன், அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க. முதலா நீங்க கத்துக்க போறது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இது நிறைய ஸ்கூல்ல பிடி சார் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சுன்னு தான் பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா நில்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. உங்க பிடி சார் பார்த்துருப்பாங்க. நீங்க ப்ரேயர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டேய் ஸ்ட்ரெயிட்டா வாங்கடா, ஆர்டரா வாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் மேல இருக்காங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கன்னா உங்களோட வரிசையை நேர்கோட்டு கொண்டு வாங்க. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னங்க சார்? ஒன்றும் இல்லை, லிக்விட் வந்து ஒரு டியூப்ல ஃப்ளோ ஆகுது. ஏன் சார் உங்கள்கிட்ட நேரா இருக்கிற டியூப் இல்லையா, வளைஞ்சிருக்கிற டியூப் தான் இருக்கா? நீ கேட்கறது எனக்கு புரியுது. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆஃப் லிக்விட், இதுல லிக்விட் ஃப்ளோ ஆகும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகளும் நகரும், தெரியும் தானே? அதுல இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகளும் மூவ் ஆகும். அப்ப ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னங்க சார்? இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், செகண்ட் பார்ட்டிகல், தேர்ட் பார்ட்டிகல், ஃபோர்த் பார்ட்டிகல் வச்சுக்கலாமா? ப்ரிசீடிங் பார்ட்டிகல் என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் பின்னாடி வர்ற பார்ட்டிகளும் போகும். அப்படிங்களா? ஆமா. ஆட்டு வந்த மாதிரி தான் வச்சுக்கேன், இல்லைன்னா வாத்து கூட்ட மாதிரி. என்னென்னவோ சொல்றீங்க சார் கேக்குறீங்க, எனக்கு புரியுது. அப்படிதான் இப்ப ஆடு முன்னாடி போயிட்டு இருக்கோம், ஒரு ஆடு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கு பின்னாடி அது எவ்வளவு கஷ்டமான பாதையா இருந்தாலும் அடுத்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கும், கோட் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப முன்னாடி போற பார்ட்டிகல், தேர்ட் பார்ட்டிகல் என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் போகும். புரிஞ்சிருச்சு? அப்ப ஸ்பீடு சார், ஸ்பீட் கூட சேமா தான் இருக்கும். சேம் பாத்துல, சேம் வெலாசிட்டியில ப்ரிசீடிங் பார்ட்டிகல் எப்படி போகுதோ அதுக்கு பின்னாடியே போகக்கூடிய ஃப்ளோ தான் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. அப்ப ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன இருக்கு? ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா அந்த பாத் ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கர்வ்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரி கர்வ்டு பாத்துல ப்ரிசீடிங் பார்ட்டிகல் என்ன ஸ்பீட்ல போகுதோ, என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல போறது தான் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. பை இதெல்லாம் இன்ட்ரோ. அப்படி ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னன்னு கத்துக்கிட்டே வாங்க. அடுத்தது லாமினர் ஃப்ளோனா என்னங்க சார்? கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவும் லாமினர் ஃப்ளோவும் ஒரே மாதிரி தான். என்ன, அங்க டியூப் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன். கண்டிப்பா இங்க டியூப் எப்படி இருக்கணும்னா ஹரிசான்டலா தான். லாமினர், ஸ்ட்ரீம்லைன் ரெண்டும் வேற வேற நினைச்சுக்காத, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். சில புக்ல ஸ்ட்ரீம்லைன் லாமினர் பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க. இப்போ டீடைல்டு பிசிக்ஸ் கத்துக்கும் பொழுது ஸ்ட்ரீம்லைன் நீங்க நல்லா கத்துக்கணும், லாமினர் நல்லா கத்துக்கணும். டியூப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரிசீடிங் பார்ட்டிகளோட டைரக்ஷனும் ப்ரிசீடிங் பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் அப்படியே செகண்ட் பார்ட்டிகல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ஸ்ட்ரீம்லைன். அதே ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல எல்லா ஃப்ளோவும் ஸ்டெடியா இருக்கணும், layers of different velocities which do not mix. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு வெலாசிட்டி இருக்கும், செகண்ட் லேயர் வேற ஒரு வெலாசிட்டி இருக்கும், தேர்ட் லேயர் வேற ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த லேயர் பாத்தீங்கன்னா ஒரே வெலாசிட்டி தான் இருக்கும். பட் லிக்விட் லேயரா பார்க்க போறோம். the friction between the liquid layers called as viscosity நம்ம படிக்க போறோம். அப்ப ஒரு லேயர்ல இருக்கிற வெலாசிட்டி அடுத்த லேயர்ல இருக்கிற வெலாசிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா அந்த லேயர் ஃபுல்லா ஒரே வெலாசிட்டியா தான் இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு லாமினர் ஃப்ளோ. டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் which do not mix with each other, இந்த வார்த்தை உனக்கு புரியுதா? ஸ்டெடி ஃப்ளோவா தான் இருக்கும், லேயர்ல வேற வேற வெலாசிட்டி இருக்கும். ஆமா சார், லாமினர் ஃப்ளோ கத்துக்கிட்டோம். அங்கிருந்து ஸ்ட்ரீம்லைன், லாமினர் கத்துக்கிட்டோம். டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன? டர்புலன்ட் ஃப்ளோனா திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த டியூப்ல
கண்ணா பின்னான்னு வேற வேற டைரக்ஷனு, வேற வேற வெலாசிட்டி, அப்படியே மோசமா போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் நீ என்ன வெலாசிட்டி வேணாலும் போய்க்கோ, பின்னாடி நான் வர்றேன், என் இஷ்டத்துக்கு தான் வருவேன். நீ என்ன வெலாசிட்டியில வேணாலும் போய்க்கோ, என்ன டைரக்ஷன்ல வேணாலும் போய்க்கோ, எல்லா பார்ட்டிகளோட டைரக்ஷனும் எல்லா பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் மாறி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு, அமைதியா போனாதான் ஸ்ட்ரீம் லைனும் லாமினரும், கண்ணா பின்னான்னு இருந்தா டர்புலன்ட். காலையில பிரேயருக்கு போகும்போது ஸ்ட்ரீம் லைனாவும் லாமினராகவும் போவீங்க. திரும்ப ஈவினிங் ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது அந்த காட்சி யோசிச்சுப்பாரு. இப்பெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல நின்று ஆர்டரா வரிசலா வேன்லாம் ஏற்றி விடுறாங்க. இப்போ எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை யோசிச்சுப்பாரு. எப்படா பெல் அடிப்பாங்கன்னு அடிச்சு பிடிச்சி ஒடியாந்து சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, அது ஃபுல்லாவே டர்புலன்ட் ஃப்ளோ. அப்ப எல்லா லேயர்ஸும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, எல்லா பார்ட்டிகளும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, இது எல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோஸ். இப்போ ஸ்ட்ரீம் லைன், லாமினர், டர்புலன்ட். கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்னங்க சார்? இதுக்கு ஆன்சர் உனக்கு நல்லாவே தெரியும். கிரிட்டிக்கல் நீங்க டாக்டர் ஆன பிறகு அதிகமா பயன்படுத்த போற வார்த்தை. என்ன சார் சொல்றீங்க கிரிட்டிக்கல்? திடீர்னு இதை கூட நான் சினிமாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் சினிமா தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது, முக்கியமா எனக்குமே. ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, நான் என்ன சொல்ல போறேன்றது கூட என்ன நீ யூகிச்சிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளா என் கூடவே நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஆள் அடுத்த டயலாக் என்ன பேச போறான்றது கூட உனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட வந்து அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது வந்து, சார் எப்படி இருக்காரு, சிச்சுவேஷன் இஸ் கிரிட்டிக்கல், எல்லாத்துக்கும் மேல கடவுள் தான் பார்த்துக்கணும், எல்லா சினிமாவிலையும் எல்லா நாடகங்கள்லையும் இந்த வார்த்தையை, இந்த சீனை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப கிரிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை ஒண்ணு போய் சேரலாம், இல்லைன்னா திரும்பி வரலாம். ரைட்டா? மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி தான் கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்னங்க சார்? ஏதோ ஒரு வெலாசிட்டி, ஏதோ ஒரு ஃப்ளோ, ஏதோ ஒரு ஃப்ளோவா மாறப்போகுது சார். புரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவா மாறுது. எந்த வெலாசிட்டியில? இதுக்கு நோட்ஸ் நான் எழுதல, எல்லாமே டீட்டெயில்டா நம்ம ரிட்டன் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். நான் எழுதுனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடும். நீங்க கதையை மட்டும் கேட்டுக்கோங்க, நம்ம ரிட்டன் நோட்ஸை படிங்க. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவா மாறுதோ, velocity of liquid flow up to which it flows streamline to turbulent. 40 மீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் ஸ்ட்ரீம் லைனா இருக்கு. 41 போயிடுச்சுன்னா அது டர்புலண்டா மாறிடுச்சு. அப்ப இந்த 41 தான் கிரிட்டிக்கல், 40 ஸ்ட்ரீம் லைன், 41 டர்புலண்ட். அப்ப எந்த வெலாசிட்டியில ஒரு மனுஷன் அந்நியனா மாறுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவா மாறுதோ அதுக்கு பேரு கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ உனக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் லிக்விட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா என்ன, லாமினர் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. இப்போ கதை கேட்டவங்களும் சொல்ல முடியும் சார், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா டியூப் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார், ப்ரொசீடிங் பார்ட்டிகல் என்ன வெலாசிட்டியில போகுதோ பின்னாடி போறோம்னா அதே வெலாசிட்டி தான் சார் போவான், அதே டைரக்ஷன்ல தான் போவான். லாமினர்னா என்ன? லிக்விட் லேயர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில இருக்கும். ஆனா ஒரு லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லேயர்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகளோட டைரக்ஷன், எல்லா பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஒரே மாதிரி இருக்கும். டியூப் கண்டிப்பா பேரலா இருக்கணும், அதுக்கு பேர் லாமினர் ஃப்ளோ. டர்புலன்ட்னா கண்ணா பின்னான்னு போறது சார், வெலாசிட்டிஸ் மாறலாம், டைரக்ஷன் மாறலாம். டர்புலன்ட். கிரிட்டிக்கல்னா எந்த வெலாசிட்டியில ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவா மாறுதோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ரைட். இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் பேர் என்னன்னா ரெய்னால்ட்ஸ் நம்பர். ரெய்னால்ட்ஸ் நம்பர். நான் வந்துட்டு ஒரு கேட்கணும்னு பார்த்தேன். ஆலன் பசங்க ரோலிங் மோஷன் முடிச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க பா, ரோலிங் மோஷன் முடிச்சாங்களா? இல்ல சார். ஏன் யாரும் ஒரே நிமிஷம் யாரா பேசுங்க. பா ரோலிங் மோஷன் முடிச்சாங்களா? இல்ல சார். இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணலையா? ஸ்டார்ட். அப்படியா? ரைட் பா, சரி பாத்துக்கலாம். நம்ம நான் போகும்போது பேசுறேன் உங்கள்கிட்ட, சரியா ஆடியோ கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? வேற பதில் சொல்லுங்க. அபி கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட் பா, சரி பா. ஒரே நிமிஷம். ஓகே, ரெய்னால்ட்ஸ் நம்பர்னா என்னங்க சார்?
இங்க என்கிட்ட ஒரு டைம் கத்துக்கிறீங்க, ஸ்கூல்ல ஒரு டைம் போய் கத்துக்கிறீங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த மேஜர் நம்ம கலகுறோம். எந்த ஸ்கோரா இருந்தாலும் நமக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர நம்ம ஸ்கோர் குறையக்கூடாது. மற்ற ஸ்கூல் பசங்க பேப்பர் வாங்கி தரேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களோட ஸ்கோரும் அந்த ஸ்கோரும் ஈக்குவலா இருக்கணும். தெரியுதா? ரெனால்ட்ஸ் நம்பர். சார் ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்னங்க சார்? ஒரு நம்பர் 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், ரைட்டா? இல்ல ஏதோ ஒரு நம்பர். இந்த நம்பர் காமிச்சிட்டா இது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ சார், இந்த நம்பர் காமிச்சிட்டா டர்புலன்ட் ஃப்ளோ சார். அந்த மாதிரி இந்த நம்பரை வச்சு அது என்ன ஃப்ளோன்னு கண்டுபிடிக்கிறதா ரெனால்ட்ஸ் நம்பர். இதுல இருந்து கண்டிப்பா கொஷின் வரும். ரெடியா இருக்கு. இந்த டாபிக்ல நீங்க கத்துக்க போற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த கான்செப்டோட தான். இட் இஸ் அ பியூர் நம்பர். அப்போ உனக்கே புரிஞ்சிருச்சு, பியூர் நம்பர்னா ஆன்சர் வெறும் நம்பரா வரப்போகுது. டிட்டர்மைன்ஸ் தி நேச்சர் ஆஃப் ஃப்ளோ. நேச்சர் ஆஃப் ஃப்ளோ இந்த லைனே உனக்கு சொல்லி கொடுத்துரும். ஓ, ஸ்ட்ரீம் லைனா, டர்புலண்டா, லாமினரான்னு கண்டுபிடிக்கிறதா சார்? அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் என்ஆர் இதோட சிம்பிள். இதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது, டைரக்டா என்ன பண்ணலாம், ஃபார்முலாக்குள்ளார போயிடலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் ஆர் ரெனால்ட்ஸ் என் நம்பர். கேர்ஃபுல்லா கவனிங்க. ரோ வி டி பை ஈட்டா எல்லாமே லிக்விட் சம்பந்தப்பட்டது. சார் ரோ கூட எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம், டென்சிட்டி ஆஃப் லிக்விட். ஆமா சார். வி கூட பேரை பார்த்தே கண்டுபிடிச்சிரும், ஒன்னு வால்யூமா இருக்கலாம் இல்ல வெலாசிட்டியா இருக்கலாம். ஆனா இங்க ஃப்ளோ பத்தி பேசுறதுனால வெலாசிட்டியா இருக்கிறது தான் நியாயம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் லிக்விட், வெலாசிட்டி ஆஃப் லிக்விட். டி நீங்க எடுத்துக்கிட்ட டியூபோட டயா, ஸோ டயாமீட்டர் தான் வந்து டி. யாருக்காவது தெரியுமா இந்த ஈட்டா யாருன்ட்டு? சும்மா ட்ரை பண்ணு. ரிப்பீட்டர்ஸ் 12th நீங்க வெயிட் பண்ணுங்க. 11th உங்களுக்கு ஈட்டா யாருன்னு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. ஈட்டா யாரு? ஈட்டா யாரு தெரியல. ரெனால்ட்ஸ் நம்பர் சார். இல்ல ஈட்டா ரெனால்ட்ஸ் நம்பர்ல என்ன தான ரெனால்ட்ஸ் நம்பர். ரைட். இல்ல எஃபிஷியன்சி வந்து ஜெனரலா ஈட்டா சொல்றது. இந்த லெசன்ல ஈட்டா யாரு கத்துக்கலாமா? ஈட்டாவோட பேரு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி ஈட்டா இந்த சிம்பிளோட பேரு ஈட்டா. ஈட்டா 12th அண்ட் ரிப்பீட்டர் உங்க அண்ணா அக்காக்கெல்லாம் தெரியும், ஏன்னா அவங்க முன்னாடி படிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு தான் முதலா இந்த ஈட்டாவை நீங்க சந்திக்கிறீங்க. ஈட்டா ஏன்னா ஒர்க் எனர்ஜி பார்ல எஃபிஷியன்சி கத்துருந்துருக்கலாம், ஆனா இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. உனக்கு புரியுதா? கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கான்ஸ்டன்ட் உனக்கு தெரியல பேர் வைக்கிறதுக்குன்னா அந்த டாபிக்கை போட்டு கான்ஸ்டன்ட் போட்டுரு. விஸ்காசிட்டி கான்ஸ்டன்ட். விஸ்காசிட்டி கான்ஸ்டன்ட் தான் யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. பிசிக்ஸ்ல கோஎஃபிஷியன்ட் வார்த்தை கான்ஸ்டன்ட்டை குறிக்குது. ரைட் சார். ஈட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. திரும்பவும் சொல்றேன், என்ஆர் ஃபார்முலா பாத்துங்க. என்ஆர் ஃபார்முலா ரோ வி டி பை ஈட்டா. என் கூடவே படிச்சிரு. ரோ வி டி பை ஈட்டா, ரோ வி டி பை ஈட்டா. ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்பர் கொடுத்து உனக்கு சால்வ் பண்ண சொல்றாங்க, நீங்க பிரமாதமா சால்வ் பண்றீங்க. ஆன்சர் பிட்வீன் 0ல இருந்து 2000 தான் வருது. இப்ப இது என்னபா ஃப்ளோ? இந்த ஃப்ளோவோட பேரு ஆமாம்பா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ சார். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொன்னாலும் சரிதான், லாமினர் ஃப்ளோன்னு சொன்னாலும் சரிதான். குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ரீம் லைன் லாமினர் ரெண்டுமே 99% ஒண்ணுதான். என்னன்னா லாமினர் சொல்லும் போது பேரலா இருக்கணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரீம் லைன்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். 0 to 2000 ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோஸ். சரி அப்ப 3000 அபோவ் யாரு? 3000 அபோவ். சரி, நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. 3000 அபோவ்னு சொல்லிட்டீங்க, அப்ப அது லாஸ்டா தான் இருக்கும். யாரா இருப்பா? எந்த ஃப்ளோவா இருக்கும்? டர்புலன்ட் ஃப்ளோ சார். அவ்வளவுதான், டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கும். டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கும். அப்படின்னா அந்த 2000 to 3000 யாரா இருப்பா? உங்களால ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிச்சுவேஷன் தான் கிரிட்டிக்கல். அப்போ less than 2000 ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ,
above 3000 turbulent flow by என்ன காரணம்னா அந்த இடத்துல அந்த liquid flow unstable-ஆ இருக்கும். அப்படியே ஒரு நேரம் பார்த்தா சீரா அமைதியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், ஒரு நேரம் பார்த்தா கோவம் வந்து வேகமா சுத்த ஆரம்பிச்சிருக்கும். இப்போ between 2000 to 3000 அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இருக்கிற அந்த சிச்சுவேஷன் அன்ஸ்டேபிளா இருக்கும். சேஞ்சிங் ஃப்ரம் ஸ்ட்ரீம்லைன் டு டர்புலண்ட், காதுல வாங்கு, 2000 to 3000 சேஞ்சிங் ஃப்ரம் ஸ்ட்ரீம்லைன் டு டர்புலண்ட். சூப்பரா இருந்துச்சா? ஸோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ கத்துக்கிட்டீங்க, லாமினர் ஃப்ளோ, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, turbulent flow, Reynolds number nr equals to rho v d by eta. ரைட். ஸோ இதோட அந்த இன்ட்ரோ முடிஞ்சது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா 3 டாபிக் பேச போறோம். அந்த 3 டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா டைனமிக்ஸ் இழுத்துடலாம். 754 820 இந்த 3 டாபிக் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். இதுக்கு முன்னாடி நான் 100% தான் சார் நாங்கள் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா நீ உங்ககிட்டே சொல்லிடு, வரப்போற டாபிக் எல்லாமே ப்ராப்ளம் ஏரியா 200% நல்லா கவனிக்கணும்ட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்ம வீடுகளில் நடக்கிற விஷயம் தான் அது. ஃபர்ஸ்ட் டாபிக் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அடுத்த டாபிக் எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளோயிங் லிக்விட். ஃப்ளோயிங் லிக்விட் பை எல்லாமே டெய்லி நம்ம பண்ற விஷயம் தான். ஆனா அதுல பிசிக்ஸ்ன்னு தெரியாது, இவ்வளவு நாள் ஜென்ரலா பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம பண்ணும் போதெல்லாம் அதுதான் பிசிக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளோயிங் லிக்விட். அடுத்ததுதான் ஒட்டுமொத்த டாபிக்கோட ஹீரோ, பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் தியரம். ஸோ இந்த 3 டாபிக் முடிச்சிட்டோன்னா அப்புறம் அப்ளிகேஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் டைனமிக்ஸ்ல ஒரு 90% நம்ம எடுத்துருவோம். ஸோ நான் அழகா சொல்லித்தரேன், பொறுமையா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்குங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நைட்டு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்துருங்க. சார் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி நல்லா சொல்லி கொடுங்களேன். டாபிக்கோட பேரு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்களேன். இந்த டியூப்ல லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ நீங்க தோட்டத்துல செடிக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, ஒத்துக்கலாமா? அந்த மாதிரி ஒரு காட்சி. நான் சொல்றதை யோசிச்சு பாரு. செடி இங்க இருக்கு, செடி போறதுக்கு நான் ஒண்ணு போட்டேன்னா ரைட், செடி இங்க இருக்கு, நீ இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உன் கையில ஒரு பைப் இருக்கு, ஒரு ஹோஸ் இருக்கு, நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. ஆனா பட் ஃப்ளோ இங்க தான் இருக்கு. பட் இங்க வரைக்கும் ஃப்ளோ போகணும்னா நீ உன்னை அறியாமலேயே அந்த டியூபோட மவுத்தை என்ன பண்ணுவீங்க? கேள்விக்கு பதில் சொல்லு. கைய வச்சு No. ரைட் பேக். ஒண்ணு உங்களோட தம்பால half ஆஃப் த டியூபை க்ளோஸ் பண்ணுவீங்க. half ஆஃப் த டியூபை க்ளோஸ் பண்ணும் பொழுது ஏரியா குறையிறதுனால வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகும். இல்லைன்னா அந்த டியூபை கம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் சொல்றது எல்லாத்தையும் இப்போ உன் கையில டியூப் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு யோசிச்சு பாரு. அப்ப கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுதான்பா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்ப ஒரே விஷயம், ரொம்ப பெரிய டியூபா இருக்கு, ஃப்ளோ பக்கத்துல இருக்கும். அதே வாட்டர் தான் வருது, ரொம்ப சின்ன டியூபா இருக்குன்னா ஃப்ளோ ரொம்ப தூரமா இருக்கும்ல. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. சரி, இன்னும் நல்லா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாஸ் ஆஃப் லிக்விட் என்டர்ஸ் பெர் யூனிட் டைம் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் லிக்விட் லீவிங் பெர் யூனிட் டைம் கான்ஸ்டன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி யாரை பத்தி பேசுது சார்? நீங்க ஏதோ மாஸ் மாறலன்னு பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டினாலே which is கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஒரு செகண்டுக்கு 2 kg ஆஃப் லிக்விட் என்டர் ஆச்சுன்னா அதே ஒரு செகண்டுக்கு 2 kg ஆஃப் லிக்விட் லீவ் ஆகும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். Mass of liquid enters per unit time equal to mass of liquid leaving per unit time. ரைட்டா? அப்ப mass of liquid entering per second equal to mass of liquid leaving per second. m by t equal to m by t. கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார். இப்போ இந்த இடம் ஏன்றதுனால நான் MAன்னு எடுத்துக்கிறேன், Bன்றதுனால MBன்னு. அது ஈக்குவல் மாசஸ். நான் அந்த லொகேஷனுக்காக ஏபின்னு எடுத்துக்கிறேன். பெர் செகண்ட்னு சொன்னதுனால டைம் 1 செகண்ட்,
இப்போ MA ஈக்குவல் டு MBயா சார்? ஆமா. மாஸுக்கு ரோ இன்ட்டு வால்யூம்னு நாங்க படிச்சிருக்கோம். இது V1 ரோ V2. ஒரே லிக்விட்ன்றதுனால டென்சிட்டி சேம், வால்யூம் ஈக்குவலா? வால்யூம் ஈக்குவல். நான் ஒன்று பண்றேன், டைமை லாஸ்டா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைம் இங்கே கொண்டு வரேன். வால்யூம் பெர் டைம், வால்யூம் பை டைம். வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதலாமா? A1 D1. வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் தெரியும் தானே. வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்ட்டு ஹைட், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். D2. இந்த டிஸ்டன்ஸ் பை டைமை பார்த்தா வெலாசிட்டி மாதிரி தெரியுது சார். அப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2 தான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியோட ஃபைனல் ஃபார்முலா. A1 V1 ஈக்குவல் டு A2 V2. சார் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இந்த டியூபுக்கு வாங்களேன். இதுதான் அந்த டியூபு. ஃபர்ஸ்ட் டியூபோட ஏரியா A1, வெலாசிட்டி V1. செகண்ட் டியூபோட ஏரியா A2, வெலாசிட்டி V2. ஸோ A1 V1, இந்த இடம் A2 V2. போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்தனா A1 V1 ஈக்குவல் டு A2 V2. நான் ஒரு ஈக்குவேஷன் போடுறேன், எனக்கு கடைசியா நீங்க தான் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். உனக்கே புரிஞ்சிருக்கும். A1 V1 ஈக்குவல் டு A2 V2 ஈக்குவல் டு A3 V3னா AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியாவா சார்? ரைட்டா? இங்கிருந்து தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன? யாராவது சொல்லுங்க. நீ யாராவது வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்னு சொன்னா உதவாங்குவேன். அது எனக்குமே தெரியும், பார்த்தாலே தெரியுது. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. வெலாசிட்டி அதிகமாகும் போது ஏரியா கம்மியா இருக்கும் சார். வெலாசிட்டி அதிகமா இருக்கும் பொழுது ஏரியா கம்மியா இருக்கும், அப்படிதான் சொல்லணுமா? நம்ம ஒரு பைப்லயே தம் வச்சு மாறிக்கும் போது ரொம்ப தூரம் போகும் சார் வாட்டர். ரைட் பை, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா முதல்ல எதை வச்சு பேசணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மத்த வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராச்சும் V is proportional to 1 by area. அதுல இருந்து என்ன கத்துக்கிட்ட, என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. உனக்கு தெரிஞ்சதான் போல்டா சொல்லு. நான் தானே. சொல்லுங்க பா. சார் ஏரியா கம்மியானா வெலாசிட்டி அதிகமாகும் சார். ஏரியா கம்மியா இருந்தாதான் வெலாசிட்டி அதிகமாகும். நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது ஏரியா தான். கிருஷ்ணன், நீ வெலாசிட்டியை வச்சு ஏரியாவை சொன்ன. ஏரியா கம்மியா இருந்து சின்ன டியூபா இருந்தாதான் ஃபோர்ஸ் ரொம்ப வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ரொம்ப தூரம் போய் தண்ணி விடும், பார்த்துருப்பீங்க. அதே பெரிய டியூபா இருந்தா பக்கத்துல தான் விடும். நான் அதனாலதான் சொன்னேன், கார்டன்ல நீங்க அந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சும் பொழுது ஒருவேளை ரொம்ப தூரமா இருக்கு செடி, அந்த டியூபோட லென்த் பத்தலைன்னா இங்க இருந்து அங்க தண்ணி போகணும்னா என்ன பண்ணுவோம்? தெரியாமலே கட்டவரலை வச்சு அடைப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியாவை நீங்க குறைக்கிறீங்க. அப்ப ஏரியாவை குறைக்கிறீங்கன்னா வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? இன்க்ரீஸ் ஆயிடுதா? ரைட் பை. இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி சம்பந்தமா எந்த சம் வந்தாலும் உனக்கு தோண வேண்டியது A1 B1 ஈக்குவல் டு A2 V2. A1 ஏரியா ஆஃப் த டியூப் என்டரிங் அந்த சைட்ல, A2 ஏரியா ஆஃப் த டியூப் எங்க லீவ் ஆகுதோ அந்த இடத்துல, வெலாசிட்டி V1 என்டரிங் வெலாசிட்டி, V2 லீவிங் வெலாசிட்டி. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எதை பத்தி பேசுன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா mass per unit time equal to constant, which mean mass of liquid entering per second equal to mass of liquid leaving per second. இது எதை பத்தி முழுசா சொல்ல வருதுன்னு கேட்டா சார் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பத்தி பேசுதுங்க சார். A1 V1 equal to A2 V2. ரைட்டா? சில நேரங்கள்ல நீங்க M/T equal to M/Tன்னு சால்வ் பண்ணவும் நீங்க ரெடியா இருக்கணும். மாஸை உடைச்சிருங்க. டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பை டி பை டி. ரோ போயிடுச்சு. வால்யூம் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் டி, D1 D2 A1 A2 பை ஒரு டைம் வேற இருக்கு. இங்க ஒரு டைம் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பை டைம் வெலாசிட்டி. அப்ப A1 V1 ஈக்குவல் டு A2 V2ன்னு பிரமாதமா கத்துக்கிட்டீங்க. ரைட்டா? இந்த டாபிக் எல்லாருக்கும் கிளியர் தானே? அபியில இருந்து யோகிதா வரைக்கும். ஏதாவது டவுட்னா எதை திரும்ப சொல்லணும்னு சொல்லுங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். டவுட் இல்லைன்னா சைலண்டா இருந்துருங்க. ஏன்னா நான் அடுத்த டாபிக் போகணும். இதுல ஏதாவது நான் திரும்ப சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு, நான் சொல்லித்தரேன். டவுட் இருக்கிறவங்க மட்டும். இல்லை சார் இது இப்படி இருக்கலாம், இது எப்படி இருக்கலாம்,
அந்த மாதிரி ஏதாச்சும், இல்ல எங்களுக்கு புரியல, இது இன்னொரு டைம் சொல்லுங்க, அந்த மாதிரி. ரைட், அடுத்து போலாமா? இது கூட நீங்க ஈஸியா கத்துப்பீங்க. A1 V1 = A2 V2, இது பெரிய விஷயமே இல்லை. வீட்டில் சின்ன பைப்ல தண்ணி ஃபாஸ்டா வரும், பெரிய பைப்ல தண்ணி ஸ்லோவா வரும். ஸோ நாளைக்கு காலையில இருந்து எங்கெல்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ டியூப் வழியா, உடனே உனக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. டேப்ல பாத்தீங்கன்னா சில டேப்ல ரொம்ப ஃபோர்ஸா வரும், காரணம் ஏரியா ஆஃப் அந்த டேப் வந்து மவுத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். பெரிய டேப்பா இருக்கும்போது வெலாசிட்டி கம்மியா இருக்கும், அப்படி லேசா தண்ணி பொறுமையா வந்துட்டு இருக்கும். நான் சொல்றது என்னோட வார்த்தைகள்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்ல சொல்ல அந்த அந்த பிம்பம், அந்த இமேஜ் எல்லாம் வந்து உன் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போகும். ரைட்டா? ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா தான் ஃபிசிக்ஸ் வந்து பிரமாதமா உன் மடியில வந்து உட்காந்து விளாடும். ரைட். அங்கிருந்து போறது எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட். சரியா நேரம் 8:04. ரைட்டா? ஸோ 8:20, 16 நிமிஷம். கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு 16 நிமிஷம் பத்தாது. அதனால பொறுமையா அழகா சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோ. இதுல தான் சம் கண்டிப்பா வரும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்னாலே அது பெர்னாலிஸ் தியரம் தான். பார்த்துடலாமா? எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட். ஸ்கூல்லலாம் டைரக்டா பெர்னாலிஸ் தியரம் தான் நடத்துவாங்க. ஆனா எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட் சொல்லி கொடுத்த பிறகு பெர்னாலிஸ் தியரம் நடத்தணும் அப்படின்னா இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ டைரக்டா பெர்னாலிஸ் தியரம் நானே சொல்லி தரேன்னா உனக்கு 80% நல்லா புரியுதுன்னா, எனர்ஜி ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட் சொல்லி கொடுத்த பிறகு கண்டிப்பா 100% நல்லா புரிஞ்சிடும். பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பிசிக்ஸ் 7-8 லெசன் படிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நான் டோட்டல் எனர்ஜி கேட்டாலும் உங்களோட பதில் என்ன? சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆனா லிக்விட்ல மட்டும் ஒரு எனர்ஜியை நீங்க சேர்த்துக்கணும், பிரஷர் எனர்ஜி. அப்படிங்களா? சரி, ஆமா, நீங்க படிச்சது எல்லாம் மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி தான் சம் ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல். ஆனா இங்க டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு சம் ஆஃப் பிரஷர், கைனடிக், பொட்டன்ஷியல். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு எனர்ஜியை பத்தி பேச போறேன், அதுக்கான ஈக்குவேஷன் போட போறேன். பிரஷர் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி யாருக்கா கத்து கொடுக்குற மாதிரி கத்துக்கோங்க. பிரஷர் எனர்ஜி. சரி, பிரஷருக்கு ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா படிச்சிருக்கோம். ஒரு டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணி டிஸ்டன்ஸால டிவைட் பண்றேன். யாராவது சொல்லுங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டக்குன்னு சொல்லு. ஃபோர்ஸ், அழகா சொன்னீங்க. ஒர்க் டன், ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ், வால்யூம். அப்ப பிரஷர் எனர்ஜினா W தான் பிரஷர் எனர்ஜி. இனிமேல் W பாத்தீங்கன்னா பிரஷர் இன்டு வால்யூம். உங்களுக்கு தெரியாத ஒரு புது தகவல். இவ்வளோ நாள் ஒர்க்குனாலும் எனர்ஜினாலும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பிரஷர் இன்டு வால்யூம் தான்பா ஒர்க்கு. அந்த எனர்ஜி தான் பிரஷர் எனர்ஜி. சுவாரஸ்யமா இல்லை? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம். ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம். அப்போ ப்ரெஷர் எனர்ஜி ஃபார்முலா சொல்லுங்கப்பான்னு உங்ககிட்ட கேட்குறேன். சார் ப்ரெஷர் இன்டு வால்யூம் சார். முடிஞ்சிருச்சா? இப்போ சிக்கல் என்னன்னா அவங்க 2 சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் இது? ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைன்னா பெர் யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லலாம். நீங்க எப்பெல்லாம் பெர்னாலிஸ் தியரம் கொஸ்டின் அட்டன் பண்றீங்களோ அப்பவே உங்களை பார்த்து நீங்களா ஒரு கேள்வி கேட்டுக்கணும். பெர் யூனிட் மாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களா, பெர் யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? பெர் யூனிட் மாஸ் கண்டுபிடிக்க சொன்னா ஒரு ஃபார்முலா, பெர் யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னா வேற ஒரு ஃபார்முலான்னு கத்துக்கணும். அப்ப பெர் யூனிட் மாஸ், அப்ப பிரஷர் எனர்ஜி எவ்வளவுங்க? PV பெர் யூனிட் மாஸ் பை M. V by M எவ்வளோ? ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்ப V by M 1 by ரோ, P by ரோ. எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் சூப்பரா படிங்க. உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கலாம். பிரஷர் எனர்ஜி மட்டும் சொல்லுடா. PV சார். பிரஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் சொல்லுங்க. P by ரோ சார். பிரஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன். P மட்டும்தான். சூப்பரா சொன்னீங்க.
பிவி பை வி, அதனால பி மட்டும்தான். நீங்க தயாரா இருக்கணும். கொஷின் பேப்பர்ல எப்படி வேணாலும் இருக்கும். வெறுமனே ப்ரெஷர் எனர்ஜி மட்டும் இருக்கான்னு பார்க்கணும், வெறுமனே ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் இருக்கான்னு பார்க்கணும், ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். எது இருக்கோ அந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். வெறும் பிவி மட்டும் யூஸ் பண்ணலாமா, வெறும் பி பை ரோ மட்டும் யூஸ் பண்ணலாமா, வெறும் பி மட்டும் யூஸ் பண்ணலாமா, கொஷினை பார்த்து நீங்க தான் முடிவு பண்ணணும். இது மூணு ஒன்று சரி நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. மூணு வேற வேற. ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ், பெர் யூனிட் வால்யூம். சூப்பரா இல்ல? ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம் கைனடிக் எனர்ஜி. ரெண்டாவது, ஜென்ரலாவே கைனடிக் எனர்ஜி மட்டும் கேட்டாங்கன்னா சார் 7வது படிக்கும் போதே எங்க பிசிக்ஸ் மிஸ் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க சார். half mv². கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ லிக்விட், வெறும் எதுவுமே இல்லாம கைனடிக் எனர்ஜி ஆஃப் லிக்விட் மட்டும் இருந்தா half mv². அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் லிக்விட் பெர் யூனிட் மாஸா இருந்தா என்னபா ஆகும்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். அவ்வளவுதான். இப்ப half mv² பை ஒரு m போய் சேர்ந்துருச்சு v²/2ன்னு எழுதணும். ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் v²/2. சாரிப்பா, கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ், சாரி உளறிட்டேன். அடுத்தது கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் half mv² பை வால்யூமா. மேல இருக்கிறது வெலாசிட்டி ஸ்மால் v போட்டுக்கிறேன், கீழே இருக்கிறது வால்யூம். இந்த மாஸ் பை வால்யூமை நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம் சார். அவன் தான் டென்சிட்டி ρv². அப்போ தெளிவா கத்துக்கோங்க. கைனடிக் எனர்ஜி மட்டும் சொன்னா half mv², கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ்ன்னு சொன்னா v²/2, பெர் யூனிட் வால்யூம் சொன்னா half ρv². திரும்பவும் சொல்றேன், அவங்க கொஷின் பெர் யூனிட் மாஸுக்கு மட்டும் கேட்கலாம், பெர் யூனிட் வால்யூம் மட்டும் கேட்கலாம், இல்ல எதுவுமே இல்லாத ஜென்ரலா கேட்கலாம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபார்முலா சூஸ் பண்ணணும். அங்க போய் மனப்பாடம் பண்ணலாம் உட்காந்துடக்கூடாது. ஈக்குவேஷனை உனக்கு எழுத தெரியணும், அந்த நேரத்துல இன்ஸ்டன்டா எடுத்துட்டு வர தெரியணும். அடுத்தது சார் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்லிட்டு போயிடுங்களேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி நீயும் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுன்னு இருக்க mgh. அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் வேணும் சார். பெர் யூனிட் மாஸ் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, mgh பை ஒரு m போய் சேர்ந்துச்சு, அதனால gh. பெர் யூனிட் மாஸ். பொட்டென்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் கேட்டா என்ன எழுதுவீங்க? mgh பை வால்யூம், அதனால ρgh. அவ்வளவுதான். ஸோ 3 எனர்ஜியும் நான் தனித்தனியா எழுதிட்டேன். இப்ப டோட்டல் எனர்ஜி வேணுமா, டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் வேணுமா, டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் வேணுமான்றது தான் நம்ம கத்துக்க போறோம். 3 ஈக்குவேஷன் எழுதிருமா? ஓகே, இங்க வாங்க. டோட்டல் எனர்ஜி சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. சார் ப்ரெஷர் எனர்ஜி PV, கைனடிக் எனர்ஜி half mv² mgh. இப்போ நான் எழுதியிருக்கிறது என்ன ஈக்குவேஷன் யாரா சொல்ல முடியுமா? டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸா பெர் யூனிட் வால்யூமா? எதுவுமே இல்ல சார். யூனிட் மாஸ் பெர் யூனிட் மாஸ். அது எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்ல. வால்யூம் சார். ஜெனரல் பெர் யூனிட் வால்யூம் கிடையாது இல்ல. டோட்டல் எனர்ஜி அவ்வளவுதான். பெர் யூனிட் மாஸும் கிடையாது, பெர் யூனிட் வால்யூமும் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் எழுதுங்க. பெர் யூனிட் மாஸ் வேணும்னா என்ன வரும்? P by rho சார். P by rho v²/2 சார் பிளஸ் mgh. அவ்வளவுதான். தெரியுதா உங்களுக்கு? மேல இருக்கிறது வேற, கீழே இருக்கிறது வேற. இந்த ஒரு ஸ்கிரீன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், pressure இங்க half rho v² rho gh. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெர் யூனிட் வால்யூம்னா 2 ஈக்குவேஷன்ல டென்சிட்டி வரும். உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். இதுல இருக்கிறது அப்படியே சீக்கிரம் படிச்சு முடி.
சீக்கிரம். ஸோ இந்த எல்லாமே கான்ஸ்டன்ட்னு சொல்றது தான் பெர்னாலிஸ் தியரம். இது எல்லாமே கான்ஸ்டன்ட், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொன்னா பெர்னாலிஸ் தியரம். அது அடுத்தது நாளைக்கு தான் பேச போறோம். 8:15 கிட்ட நம்ம வந்துட்டோம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். பரவாயில்ல, நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் சேர்த்து எடுத்து கொடுத்தேன். ரைட் பேக். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும் ஞாபகப்படுத்திக்கலாமா? சரி, இன்னைக்கு நிறைய பேசணும். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆஃப்